இந்த நேரத்திலும் கர்த்தரோட வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பாக எல்லாருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துக்களை எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நம்ம வேதத்துல ஒரு ஒரு பர்சனை குறிச்சு தான் பார்க்க போறோம். அவங்க யாருன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க. ரூத் எடுத்துக்கலாம் என்னோட கூட. ரூத் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆமென். நகோமி சொல்றாங்க, என்ன நீங்க நகோமின்னு சொல்லாதீங்க, மாறாள் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையில அநேக கசப்புகள், அநேக காரியங்கள், அநேக சூழ்நிலைகள், அநேக பிரச்சனைகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, நிந்தனைகள் மத்தியில, அவமானத்தின் மத்தியில, தோல்விகள் மத்தியில, காயத்தின் மத்தியில, கண்ணீர்கள் மத்தியில, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில, மனிதர்களால கைவிடப்பட்ட சூழ்நிலையில, நம்புனவங்களால ஏமாந்த சூழ்நிலையில இன்னைக்கு தெளிவா கர்த்தர் சொல்லுகிறார் என்னன்ட்டுனா, கசப்பை மாற்றுகிற தேவனா இருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையிலயும் சரி, நம்மளோட ஊழியத்திலயும் சரி, நம்மளோட குடும்பத்திலயும் சரி, நீங்க எப்படியாப்பட்ட கசப்புகள் நிறைந்த வாழ்க்கையில இருக்கலாம். நகோமிய பத்தி உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்ல. பிள்ளைகளை இழந்து, கணவனை இழந்து, போன இடத்துல இங்க இருந்து அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, பெத்லெகேம்ல இருந்து மோவாப்புக்கு போறாங்க. ஆனா அங்க மோவாப்ல இருந்தும் திரும்பியும் வருகிற சூழ்நிலை, இந்த இடத்துக்கு திரும்பவும் அவங்க இருந்த இடத்துல பெத்லெகேமுக்கே வருகிற சூழ்நிலை. ஆனா அவங்க பெத்லெகேமுக்கு வரும் பொழுது அவங்க ஒன்றுமே இல்லைங்க. எல்லாவற்றையும் இழந்து எல்லாமே கொண்டு போனாங்க, எல்லாவற்றோடும் இருந்தாங்க. ஆனா தன்னோட சொந்த கணவனை இழக்கிறாங்க, பிள்ளைகளை இழக்கிறாங்க. எதுவுமே இல்லாத சூழ்நிலை, வெறுமையான சூழ்நிலை, வனாந்திரமான சூழ்நிலை. அவங்களோட நிலைமைகளையும், அவங்களோட கண்ணீர்களையும், அவங்களோட கஷ்டங்களையும், அவங்களோட தவிப்புகளையும், அவங்களோட அங்கலாய்ப்புகளையும், அவங்களோட கண்ணீர்களை, வேதனைகளை, புலம்பல்களை, அழுகைகளை நான் யாருகிட்ட போய் சொல்றது? யாருகிட்ட போய் சொல்ல முடியும்? இவ்வளோ ஒரு கண்ணீரின் பாதையில, இவ்வளோ ஒரு கஷ்டத்தின் பாதையில, இவ்வளோப்பட்ட ஒரு உபத்திரவத்துல, போராட்டத்துல, எப்படியாப்பட்ட வாழ்க்கைய நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனேன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுது, அவங்க திரும்பவுமாய் பெத்லெகேமுக்கு வரும் பொழுது, அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அவர்களை விசாரிக்கும் பொழுது, நீங்க எதுக்கு என்ன நகோமின்னு சொல்றீங்க? மாறாள் என்று சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு மிகுந்த கசப்பை ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒருவேளை இங்க வந்திருக்கிற என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், இன்னைக்கு எப்படியாப்பட்ட கசப்பான சூழ்நிலைகள், ஒருவேளை கணவர் மூலியமாய், மனைவி மூலியமாய், பிள்ளைகள் மூலியமாய், பெற்றோர்கள் மூலியமா, ஏதோ ஒரு கசப்பான சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்துட்டு, ஊழியத்திலயும் சரி, வீட்லயும் சரி, வேலையிலயும் சரி, நம்புனவங்களாலயும் சரி, எல்லாவற்றையும் இழந்துட்டு, போதும் கர்த்தாவே, அன்னைக்கு எலியா சொன்னார்ல, போதும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், இதுக்கு மேல நான் வாழ்றதுக்கு நான் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நேரத்திலயும் நகோமி சொல்றாங்க, இவ்வளோ பெரிய கசப்பான வாழ்க்கை, ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில, எல்லாராலும் கைவிடப்பட்ட, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில யாருமே இல்லைன்னு ஒருவேளை இன்னைக்கு எப்படியாப்பட்ட பலவீனத்திலையும், ஒருவேளை திருமண காரியங்களா இருக்கட்டும், குழந்தை காரியங்களா இருக்கட்டும், வேலையின் காரியங்களா இருக்கட்டும், ஏன் ஒரு கடன் கூட இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்தினால அப்படியாப்பட்ட சூழ்நிலையில உங்க வாழ்க்கை, ஒருவேளை நீங்க நடந்து போற பாதை ஒருவேளை கசப்பான பாதையா இருக்கா, ஒருவேளை கசப்பான சூழ்நிலைகளா இருக்கா. ஆனா அன்னைக்கு நகோமி சொல்றாங்க, ஐயோ கசப்பு, ஐயோ என்னால முடியல, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியல, இந்த நபர்கள் என்னை விட்டு போயிட்டாங்களே, நான் நம்பினேன், அவங்கள நான் சார்ந்து இருந்தேன், அவங்கதான் எனக்கு கூட இறுதி வரைக்கும் வருவாங்க அப்படின்றப்பட்ட சூழ்நிலையில இருந்தேனே. ஆனா நான் நம்பின
என்னோட கணவர், என்னோட 2 பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்களே, நான் ஒன்றுமே வழி தெரியாமல் இருக்கிறேனே, நான் என்ன பண்ணட்டும், என்னோட வாழ்க்கை இதுக்கு மேல எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட யாருமே இல்லாத நேரத்துல அவங்க கசப்பான அனுபவத்தோடு அவங்க தன்னோட வாழ்க்கையை சொல்லும் பொழுது கர்த்தர் அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு மாறாவின் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற தேவன். என்ன தெரியுமா? ரூத் என்ற மதுரத்தை அவங்க வாழ்க்கையில வைத்திருந்தாரு. என்னன்னா இன்னைக்கு நகோமியோட வாழ்க்கையில ரூத் வந்ததுனால ஆல்ரெடி இந்த காரியத்தை நான் அவங்க கூட பேசி இருந்தேன். ரூத்ன்ற மதுரம் கர்த்தரும் இன்றைக்கு நம்மளுக்கு மதுரமா இருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில ஏசப்பா மட்டும் இல்லைனா நீங்க ஒரு வேளை சொல்லலாம், எனக்கு பணம் இருக்கு, எனக்கு இவ்வளவு நான் சம்பாதிக்கிறேன், இவ்வளோ பெரிய வேலையில இருக்கேன், எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, என்னாலாம் எல்லாம் முடியும், நான்லாம் ஏசப்பாவை எதுக்கு நம்பி வாழணும், நான் எதுக்கு டிபெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. நகோமியோட வாழ்க்கை அவ்வளவாய் கசந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. ஜனம் கேட்கும் பொழுது என்ன சொல்றது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா ரூத்ன்ற மதுரத்தை கர்த்தர் அவங்க வாழ்க்கையில அனுமதித்து ரூத் எல்லாவற்றிலும் சொல்லுவாங்க. ஏன் ரூத்தை கர்த்தர் அனுமதித்தார் என்றால் நகோமியோட வாழ்க்கைய, ரூத்தோடைய விசுவாசம், நம்ம கர்த்தர் ரூத்துக்கு கொடுத்த விசுவாசம். ரூத்துக்கு மட்டும் எப்படிங்க விசுவாசம் வந்துச்சு? நகோமி சொல்லுவாங்க ஒரு இடத்துலயும், என்னோட கர்த்தர் இப்படியாப்பட்டவர், என்னோட ஆண்டவர் இப்படியாப்பட்டவர். ஆனா அப்படியாப்பட்ட நகோமிக்கே ஒரு சில நேரத்துல நல்லா விசுவாசமா, ஒருவேளை நம்ம கூட என் ஏசப்பா இப்படியாப்பட்டவரு, என் ஆண்டவர் இப்படி செஞ்சாரு, எனக்கு அப்படி செஞ்சாரு, இந்த காரியத்தை செஞ்சாரு, அந்த காரியத்தை செஞ்சாரு, என்னை விடல அவரு, என்னை நடத்தினாரு. ஆனா சில சூழ்நிலைகளை இன்றைக்கு நீங்க பார்த்து, ஐயோ கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு கசப்பு அனுமதிச்சுட்டாரு, என் வாழ்க்கையில இது நடக்கலையே, நான் அண்ணாலை போல ஐயோ எப்படியாப்பட்ட தவிப்போடு நான் இருக்கிறேனே, அன்னைக்கு ஆகாரை போல இன்னைக்கு என்னோட வாழ்க்கை. அன்னைக்கு அதே வாயில தான் நகோமி சொன்னாங்க, என்னன்னா கர்த்தர் என்ன பிளஸ் பண்ணிருக்காரு, என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் என்ன பிளஸ்ஸிங்கா வச்சிருக்காரு. ஆனா அன்றைக்கு கர்த்தரை நம்பணுங்க. ஒரே நிமிஷத்துல நகோமி என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? கர்த்தரே எனக்கு கசப்ப கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கர்த்தரை நம்பணுங்க, விசுவாசித்தவங்க, கர்த்தரை அப்படி உயர்த்தி பேசணுங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு என் வாழ்க்கையில இதை அனுமதிச்சுட்டாரு, எனக்கு கொடுத்துட்டாரு, என் வாழ்க்கை கசப்பாய் மாறிடுச்சுன்னு. இன்னைக்கும் நம்ம நிறைய நேரத்துல ஏசப்பா நம்ம வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகளை, எவ்வளோ அற்புதங்களை, எவ்வளோ அதிசயங்களை, எவ்வளோ எண்ணி முடியாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள்ல இன்னைக்கு நம்ம போய்கொண்டிருக்கிற போராட்டங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, காரியங்களை பார்த்து, சில உபத்திரவங்களை பார்த்து, சில மனிதர்களுடைய சொற்களை வைத்து, ஐயோ என்னோட வாழ்க்கை இன்னைக்கு கசப்பா மாறிடுச்சு, ஏன் கர்த்தாவே எதுக்காக என் வாழ்க்கையில இப்படி அனுமதிச்சீங்க, எதற்காக, நான் இருக்கிறதோட செத்துடலாமே, நான் வாழ்றதோட வாழாமலே போயிடலாமே, எதுக்கு இந்த உபத்திரம், எதுக்கு இந்த கண்ணீர், எதற்கு இந்த வேதனை, எதற்கு இந்த பிரச்சனை, எதற்கு இப்படியாப்பட்ட பாடுகள், எதற்கு இப்படியாப்பட்ட சொற்கள், வேணா போதும் அப்படின்ட்டு. அதே நகோமி, அதே கர்த்தரை விசுவாசித்த நகோமி, ஆனா ஒரே நிமிஷத்துல என்னோட வாழ்க்கை கசப்பா மாறிடுச்சு, கர்த்தர் தான் எனக்கு கசப்ப கொடுத்துட்டாருன்னு. இல்லைங்க, இன்னைக்கும் நீங்க ஒருவேளை தேவனை இப்படி சொல்றவங்களா இருக்கிறீங்களா? தேவனை இப்படி ஒரு சில நேரத்துல ஏதோ தெரியாம, ஐயோ ஏதோ சூழ்நிலைகள்ல உங்களோட வாய் பதறி சொல்லிட்டீங்களா? இல்லவே இல்லைங்க. அவர் என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில கசப்புகளையும் வெறுப்புகளையும் அவர் கொடுக்கிற தேவன் இல்லை. அவர் நம்மள எப்படியாப்பட்ட பாதையில நடத்தினாலும் அவர்தான் தேவன். அன்றைக்கு நகோமியோட வாழ்க்கையில மாறால் போன்ற கசப்ப கட்டளையிட்டார் என்று சொன்னாங்க. ஆனா அந்த மாறால் போன்ற அனுபவத்தை மாற்றக்கூடியவ ஒரு நபரை கர்த்தர் நகோமியோட வாழ்க்கையில வைத்திருந்தார். யாருன்னா ரூத்.
ரூத் வந்தது மூலியமா நகோமியோட வாழ்க்கையே தலைகீழா. இன்னைக்கு நீங்க ஒருவேளை யோசிக்கிறீங்களா, எப்படி நடக்கும் இது? எப்படியாப்பட்ட சூழ்நிலையில என் வாழ்க்கை மாறுமா? என்னோட பிரச்சனைகள் மாறுமா? என்னோட கணவர் மாறுவாரா? என் பிள்ளைகள் மாறுமா? என் ஊழிய பாதைகள் மாறுமா? திருமண காரியங்கள், குழந்தை காரியங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், உபத்திரவங்கள், ஐயோ ஒருவேளை உங்க வாய் தவறி பதறி போய், ஐயோ கர்த்தர் தான் எனக்கு இப்படியாப்பட்ட கசப்பு, ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வனாந்திரம், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கண்ணீர், எல்லாரும் கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலையே, வாழ்வதா சாவதான் நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறேன்னுட்டு நான் இயேசுப்பா நம்ம கூட சொல்றாரு. நீங்க எப்படியாப்பட்ட கசப்புல போயிருந்தாலும், மாறால போயிருந்தாலும், மாறாவின் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற தேவன் அன்னைக்கு நகோமியோட வாழ்க்கையிலையும் ரூத்ன்ற ஒரு மதுரத்தை கொடுத்து நகோமியோட வாழ்க்கையை கர்த்தர் என்ன தெரியுமா பண்ண வச்சாரு? ஆனந்தமாய், சந்தோஷமாய், சங்கீதமாய் அவங்களோட வாழ்க்கைய அந்த காரியங்களை மாற்றி கொடுத்தாரு. ரூத் 4வது அதிகாரம் 15-16. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். ஆமேன். 17வது வசனம். அயல் வீட்டுக்காரர்கள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். ஆமென், ஆமென். நகோமியை வாழ்த்து எல்லா காரியங்களும், அவங்களோட உபத்திரவங்கள், கண்ணீர்கள், கசப்புகள் அவங்க வாழ்க்கையில வந்தது உண்மைதான், போராட்டங்கள் வந்தது உண்மைதான். ஆனா அயல் வீட்டு காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி, எப்படியாப்பட்ட அந்த வாழ்த்துதல் அவங்களோட வாழ்க்கையை அப்படியே தலைகீழாய். யாரால? அந்த ரூத்ன்ற காரியம் மதுரம், அவங்க ஓபேத்ன்ற காரியத்தை அவங்க வாழ்க்கையில அனுமதிச்சதுனால இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில எப்படியாப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம், 24வது வசனம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அங்கே அவர்களுக்கு ஒரு நேமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. என்னன்னா, கர்த்தர் இந்த காரியம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜனங்கள் மோசைய கேக்குறாங்க, என்னன்னா நாங்க எப்படி தண்ணி இது கசப்பா இருக்குது, நாங்க என்ன பண்றது, இந்த கசப்பான தண்ணீரை குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அப்ப என்ன பண்றாருன்னா, மோசே இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. ஏன்னா இசப்பா, நான் இந்த ஜனத்தை எப்படியா நீங்க என்ன வச்சு கொண்டு வந்தீங்க, ஆனா இன்னைக்கு என்னையே பார்த்து இவங்க கசப்பா இருக்கே, இந்த தண்ணி எப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மோசேக்கு ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரு மரத்தை காட்டினாங்க. அந்த மரத்தை அந்த தண்ணியில எடுத்து போட்டோடனே அந்த தண்ணீர் அது எவ்வளவு கசப்பா இருந்திருக்கும்ட்டு அதை குடிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில அது எவ்வளவு கசப்பா இருந்தாலும் சரி, எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல, ஐயோ என் லைஃப்ல எல்லாம் இது நடக்கவே கூடாது, இது நடந்து இருக்கவே கூடாது, நான் போற பாதையில எல்லாம் யாருமே போயிருக்கவே மாட்டாங்க, கடந்தே இருக்க மாட்டாங்க, என் லைஃப்ல வந்த கசப்பை விட, இப்படியாப்பட்ட ஒரு அனுபவத்தை விட, இப்படியாப்பட்ட ஒரு வனாந்திரத்தை விட யாரும் என் லைஃப யோப மாதிரி எல்லாம் என்னை விட எல்லாம் வாழ்க்கையில அவ்வளோ பாடுகள் பட்டே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வேளை நீங்க சொன்னாலும்,
கர்த்தர் சொல்றாரு, அன்னைக்கு மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வந்து தண்ணீர்னா சாதாரண தண்ணீர் இல்ல, இன்னைக்கு கசப்பான நம்ம வாழ்க்கையிலயும் கசப்பான அனுபவங்கள், கசப்பான காரியங்கள். மரம் என்பது பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும். அது கொஞ்சம் டிலே தான் ஆகும், நிறைய தாமதங்கள் ஆகும், காத்திருக்க வைக்கும். என்னடா இது நடக்கல, எப்போடா இது, அந்த காரியங்கள் தாமதமாகலாம். உடனே கர்த்தர் வந்து மோசேக்கு வந்து அந்த மரத்தை காமிச்சில்ல. எல்லாமே அந்த யுத்தங்கள் காரியங்கள் எல்லாமே முடிஞ்சு ஆர்ப்பரிப்பு சத்தத்தோட எல்லாரும் நல்லா சந்தோஷத்தோட தான் வராங்க. ஆனா இங்க வந்து அப்போ அந்த ஜனங்களுடைய முறுமுறுப்புகள், அவர்களுடைய தவிப்புகள், அவருடைய காரியங்கள், ஐயோ அந்த தண்ணீரை குடிக்கலானா மோசேக்கு நிறைய காரியங்கள், இந்த ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தைகள், என்ன நீங்க கூட்டிட்டு வந்து இந்த தண்ணீரும் அவ்வளோ கசப்பா இருக்கேன்னு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் கூட எவ்வளோ பெரிய கசப்பா இருக்கட்டும், ஐயோ நான் படுற கஷ்டத்தை விட யாருமே இந்த உலகத்துல பட்டே இருக்க முடியாது அப்படின்னு கூட ஒரு வேளை நீங்க சொல்லலாம். ஆனா அந்த மரத்தை கசப்பு நிறைந்த, காயம் நிறைந்த, உடைஞ்சு போயிருக்கிற அந்த தண்ணீர்ல அவ்வளோ கசப்பு ரொம்பவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கசப்பு. ஏன்னா அந்த ஜனங்களால குடிக்கவே முடியல. அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் எவ்வளோ கசப்புகள் நிறைந்திருக்கலாம். ஐயோ எனக்கு திருமண காரியங்கள், குழந்தை காரியங்கள், நிந்தனை போற இடத்துல எல்லா இடத்துலயும் நிந்தனை, கசப்பு கசப்பு கசப்பு, அவ்வளவுதான் என் வாழ்க்கையே கசந்து போயிருக்குன்னு ஒரு வேளை நீங்க சொல்லலாம். ஆனா அந்த ஒரே ஒரு மரத்தை எடுத்து மோசே வந்து கர்த்தர் சொன்னதுனால அந்த தண்ணியில போட்ட உடனே அவ்வளோ கசப்பான காரியம் உடனே மதுரமாய் மாறிச்சுங்க. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் கசப்புகள் இருந்தாலும், கசப்பான வாழ்க்கையில நீங்க போயிட்டு இருக்கீங்களா? கசப்பான அனுபவத்துல போயிருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும் பொழுது, உங்க குடும்பங்களை ஆளுகை செய்யும் பொழுது, உங்க குடும்பத்துல ஆளுகை செய்யும் பொழுது, அவர் உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்யும் பொழுது, உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களை ஆளுகை செய்யும் பொழுது, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கசப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள்? சில நேரத்துல நம்மளோட வழியில நம்ம நடக்கிறோங்க. நிறைய நேரத்துல பரிசுத்த ஆவியானுக்கு முதலிடம் கொடுக்கறது இல்ல, அவரை நம்ம எங்கேயோ தூக்கி போட்டுறோம். சில வார்த்தைகளால அவரை ஹர்ட் பண்ணிடுறோம். நம்ம வாழ்க்கையில ஏசப்பா சொல்றாரு, எப்படியாப்பட்ட கசப்புகள் இருந்தாலும் ஒரு மரத்தை போடும் பொழுது அந்த காரியங்கள் மதுரமாய் மாறுறது போல இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை மாற வேண்டும் என்றால் நம்ம சில காரியங்களை விட வேண்டிய காரியங்களை விட்டு, விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகி, நம்மள எந்த இடத்துல எல்லாம் ஒப்பு கொடுக்கணுமோ. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒண்ணுமா இந்த தண்ணீர் ஒண்ணும் ஈஸியா கிடைச்சிடலங்க. நிறைய காரியத்துல அவங்க மாற வேண்டியதா இருக்கு, விட வேண்டிய விஷயத்த விட வேண்டியதா இருந்தது, மாற வேண்டிய விஷயத்துல மாற வேண்டியதா இருந்தது. நிறைய சாக்ரிஃபைஸ் தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம சில காரியங்களை மாற்றும் பொழுது, சில காரியங்களை விடும் பொழுது, சில காரியங்கள்ல இருந்து வெளியே வரும் பொழுது, முறுமுறுப்புகள், அவிசுவாசங்கள், எந்த காரியங்களா இருக்கட்டும், சில காரியத்துல இருந்து எல்லாம் விலகும் பொழுது அந்த மாறாவின் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில ஏசப்பாய் மதுரமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறாருங்க. இன்றைக்கு நீங்க எப்படியாப்பட்ட, இன்னைக்கு நகோமியை குறித்து பார்த்தோம். நகோமியோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு கசப்பான அனுபவம். ஆனா இன்னைக்கு ரூத் வந்து எல்லா கசப்பான, ரூத் என்பது கர்த்தர் நகோமிக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவுங்க, பெரிய ஒரு கிஃப்ட். அவங்க மூலியமா தான், ரூத் மூலியமா ஓபேத், அந்த ஃபேமிலியை அவ்வளோ பெரிய ஒரு பிளெஸிங். இன்றைக்கு மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்த்தோம், அந்த தண்ணீரை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளோ கசப்புகள், கண்ணீர்கள், வெறுப்புகள், காரியங்கள் காணப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்க அனுமதிக்கும் பொழுது, சில காரியங்களை நீங்க தாழ்மையாய் போகும் பொழுது, சில காரியங்கள்ல காத்திருக்கும் பொழுது, அது தாமதமானாலும் சரி, அது எவ்வளவு டிலே ஆனாலும் சரி, எல்லா காரியங்கள், எல்லா கண்ணீர்கள், எல்லா உபத்திரவங்கள் எல்லாமே மாறுங்க. இன்றைக்கு இந்த வார்த்தை மூலியமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாறாவின் வாழ்க்கையை அவர் மதுரமா தாங்க மாற்ற போறார். இன்னைக்கா இல்ல நாளைக்கா இல்ல இந்த நிமிஷமா இல்ல நம்ம பொறுமையோடு காத்திரு
இருக்கும் பொழுது நம்ம சில காரியத்தை மாற்ற வேண்டிய காரியத்தை, ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியத்தை, நம்ம சில காரியத்துல எதற்காகன்னு கேட்கிறத விட அனுமதித்ததெல்லாம் நம்ம வாழ்க்கையில நன்மைக்காக தாங்க. எதுக்கு தெரியுமா இவ்வளோ பெரிய கசப்பு? எதற்கு இவ்வளோ பெரிய வனாந்திரம்? எதற்கு இவ்வளோ பெரிய சூழ்நிலை? அந்த கசப்பை மாற்றுவதற்கு, அந்த மதுரமான காரியத்தை உங்க வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலையும் தாமதமானாலும் மதுரமான ஒரு ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் ஒரு சூழ்நிலையையும் நம்ம வாழ்க்கையில தருவதற்கு தாங்க கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.